திருச்செங்கோடையை சேர்ந்த ஈஸ்வரன் ஐயா. அவர் பாணியிலேயே ஜோதிடமும் மருத்துவமும் பேச வருவார். ஐயா அன்பர்களே வருகையான வரவேற்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளைக்கும் ஐயா பிரகாஷ் ஐயாவுக்கும் நன்றியை தெரிவித்து இங்கே அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரம் டைம் இல்லாதனால நேராக சப்ஜெக்ட் வந்துடுறேன். என்னுடைய ஜோதிடம் அப்படின்றது நான் ரத்தத்தை வச்சு பிளட் குரூப்பை வச்சு தான் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். அதை தான் நான் ரிசர்ச் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கேன். இப்போது எனக்கு தெரிஞ்சதை நான் ஜோதிடர்களுக்கு சின்ன சின்ன கருத்தாக நான் சொல்லிக்கிட்டே வரேன். இப்போது நான் சொல்லக்கூடியது ப்ரூஃபோடு இருக்கும். நான் அப்படியே அப்படி கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன். பிளட் குரூப்பும் ஜோதிடமும் எப்படி கனெக்ட் ஆகுன்றதை நான் அதை நிறைய வீடியோ நான் பேசியிருக்கேன். நம்ம சேனல்லே நான் நிறையா பேசியிருக்கேன். ஸோ அதை பற்றி இன்றைக்கி நான் பேசுகிறேன். ஆக்சுவலி ஒவ்வொரு நம்ம ஜாதக கட்டத்தில் 12 கட்டம் இருக்குது. ஒவ்வொரு கட்டத்துக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு ஆற்றல்ன்ற ஒரு கட்டம் இருக்குது. அதாவது எப்படி அப்படின்னா, இப்போ மேசம் காலபுருஷ தத்துவப்படி மேசம் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்குது. அது நீங்கள் நம்ம என்ன சொல்லுவோம், நெருப்பு தத்துவம்னு சொல்லுவோம். அப்போ நெருப்பு உண்டாததுக்கு முன்னாடி அது என்ன தத்துவமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ மேசம் நெருப்பு தத்துவமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அது நீர் தத்துவமாக, அதாவது குளிர்ச்சி தத்துவமாக இருந்திருக்கணும். அதனால தான் அந்த இடத்துல சனி பகவான் நீசம் அடைகிறார். சனி பகவான்ன்றது குளிர்ச்சி தத்துவம். அப்போ அந்த இடத்துல நெருப்பு தத்துவம்னு ஒன்று வரும்போது குளிர்ச்சி தத்துவம் நீசம் அடையுது. அப்போ ஒரு நெருப்புக்கு பின்னாடி ஒரு ஆற்றல் இருக்குது, நீரின்ற ஆற்றல் இருக்குது. இப்படி ஒவ்வொரு கட்டத்துக்குமே ஒரு ஆற்றல் இருக்குது. இப்போ சுக்கிரன் எடுத்துக்குவோம். இப்போ சுக்கிரன் கட்டத்துக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்குது. அது எப்படி சுக்கிரன்றதை சொல்கிறோம் அப்படின்னா, சுக்கிரன் உருவாதுக்கு முன்னாடி அது என்ன தத்துவமாக இருந்துச்சுன்னா மண் தத்துவமாக இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒரு ஆற்றல் இருக்குது, ஒரு ஜீன் தத்துவம் இருக்குது, ஒரு ஆற்றல் தத்துவம் இருக்குது. அப்போ ஒரு கட்டத்துக்கு 2 கேரக்டர் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் 2 கேரக்டரு 2 கட்டம். நம்ம செவ்வாய்க்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நெருப்பு தத்துவம், ஒரு நீர் தத்துவம். சுக்கிரனுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மண் தத்துவம், காற்று தத்துவம். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் 2 தத்துவம் இருக்குது. அப்போ ஒரு கிரகத்துக்கு 2 கேரக்டர் இருக்குது. இப்போ இதை வச்சு தான் உங்களுக்கு ஜாதகமே நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ண போகிறேன். நான் சொல்லிடுறேன். ஏ குரூப்புன்றது நெருப்பு தத்துவம், பின்றது மண் தத்துவம், ஓன்றது காற்று தத்துவம், ஏபின்றது நீர் தத்துவம், ஓ பாம்பே பிளட் குரூப்புன்றது ஆகாய தத்துவம். இதுக்குள்ளே தான் பஞ்சபூதத்துக்குள்ளே தான் ஜோதிடமும் இருக்குது, பிளட் குரூப்புக்குள்ளே தான் மனிதன் இயக்கமும் இருக்குது. பிளட் குரூப்பு அப்படின்றது ஆர்பிசி செல்ஸ். ஆர்பி செல்ஸ் இரும்பு சத்து. இரும்பு சத்து இல்லைன்னா ஒரு மனிதன் என்ன ஆகிடுறான், மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவனுக்கு பலம்ன்றதே எது அப்படின்னா ஆர்பி செல்ஸ் தான். ஆர்பி செல்ஸ்ன்றது என்னது, மண் தத்துவம். மண்ணுக்குள்ளே தான் நெருப்பு தத்துவமும் இருக்குது. அப்போ இப்படி பஞ்சபூதங்கள் நம்மளைய இப்படி தான் இயக்குது. இப்படி தான் நம்மளுடைய ஜாதக கட்டமும் செயல்படுது. சரி, இப்போ பஞ்சபூதங்களுக்கு 5 வகையான ரத்த வகைன்னு சொல்லிட்டேன். அதே இதில் 5 வகையான நெகட்டிவும் இருக்குது. மொத்தம் 10 இருக்குது. சரி, இப்போ யாராவது ஏ குரூப்பில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக கட்டம் நல்லா கவனிச்சுக்குங்க. உங்களுடைய ஜாதக கட்டத்தில் செவ்வாய், சூரியன், குரு உங்கள் லக்னத்துக்கு எங்கே போய் உக்காந்துருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ அது நெருப்பு தத்துவத்துக்கான ஒருத்தர் ஏ குரூப்பு. இப்போ நெருப்பு தத்துவத்துக்கான காரத்துவமான கிரகங்கள் எது செவ்வாய், சூரியன், குரு. சரிங்களா? இந்த 3 பேர் தான். இந்த 3 பேரும் செவ்வாய் ஒரு நெருப்பு வீட்டில் போய் உக்காந்துருக்கு, இல்லை காற்று தத்துவத்தில் போய் உக்காந்துருக்கு அப்படின்னா அது உங்கள் லக்னத்துக்கு எத்தனாவது இடத்துல போய் உக்காந்துருக்குன்னு பாருங்கள். அதுதான் உங்களுக்கும் ப்ளஸ்ஸும் மைனஸும். உங்களுடைய ரத்த வகை தான், உங்களுடைய அந்த ரத்த வகைக்கான கிரக காலத்துவம் தான் உங்களுக்கான விஷயத்தை ஈர்த்து கொடுக்கும். அது ஈர்த்து கொடுக்குதா இல்லை உங்களுக்கு எதிர்ப்பாக உட்காந்துருக்குதா அப்படின்றத உங்கள் ஜாதக கட்டத்துக்குள்ளே கனெக்ட் பண்ணுங்க. சரிங்களா? அதாவது ஏ குரூப்பு, ஏக்கு நெருப்பு தத்துவம். நெருப்பு தத்துவத்துக்கு 3 கிரகங்கள் காரத்துவமாக வருது, செவ்வாய், சூரியன், குரு. அப்போ உங்கள் லக்னத்துக்கு அது 8ல் 12ல் 6ல் இருக்குதா இல்லை 11 10 4ல் இருக்குதா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இப்போது
6, 8, 12 இருந்தால் கண்டிப்பாக அதனால் விளைவுகள் உண்டு, அதிகமான விளைவுகள் உண்டு. ஏன் அப்படின்னா உங்களுடைய ரத்த வகைன்றது ஈர்ப்பு, நீங்கள் அதை சார்ந்த விஷயங்களை தான் ஈர்ப்பீங்க. நம்மளுடைய உடல் வந்து அது சார்ந்த விஷயங்கள் தான் ஈர்க்கும். அப்போ 6, 8, 12 போய் இந்த 3ல் எந்த கிரகம் உட்காந்துருக்கோ, இப்போ குரு போய் உட்காந்துருக்குன்னு வைங்களேன் 6, 8, 12, அதனால் நம்மளுக்கு கண்டிப்பாக விளைவுகள் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? குருன்றது என்னது? குழந்தை காரகத்துவன்றோம். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் நம்ம வச்சுருக்கோம். சூரியன்னா ஆசைகள், கவர்மெண்ட் ஜாப்பு, பூர்வீக இடம், அதுவும் குழந்தையை குறிக்கிற இடம். அப்போ இது போய் இந்த இடத்துல போய் உக்காந்துச்சுன்னா உங்களுக்கு அது கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்ட சூழ்நிலையான ஒரு அமைப்பு இருக்கும். ஜோதிடத்தில் வந்து நான் எப்படி ஈஸியாக எடுக்கணும், நம்மளுடைய ரத்தவையும் நம்மளுடைய ஜோதிடம் எப்படி கனெக்ட் ஆகுதுன்றதை நம்ம வந்து இது கனெக்ட் பண்ணணும். உங்களுடைய பிளட் குரூப்பை வச்சும் நம்மளுடைய ரத்தவையும் நம்மளுடைய ஜோதிடம் எப்படி கனெக்ட் ஆகுதுன்றதை நம்ம வந்து இது கனெக்ட் பண்ணணும். உங்களுடைய பிளட் குரூப்பை வச்சு உங்கள் ஜாதகத்தை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்கள் லக்னத்துக்கு இப்போ பி குரூப் இருந்தாங்கன்னா சுக்கிரன், சரிங்களா, சுக்கிரன், புதன், சனி பகவான், அதாவது பெண் தத்துவம், அதாவது பூமி தத்துவம், இது எங்கே போய் உங்கள் லக்னத்தில் போய் உட்காந்துருக்குன்னு பாருங்கள். இப்படி ஒவ்வொரு பிளட் குரூப்புக்கும் உங்களுடைய அந்த தத்துவக்கான காரகத்துவம் எதில் போய் உட்காந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக சில விஷயங்களை நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னா அதுதான் உங்களுடைய ஈர்ப்பு சத்து. நம்மளுடைய ஆர்பி செல்ஸ்ன்றதை ஈர்ப்பு, நீங்கள் அது சார்ந்த விஷயங்களை தான், எண்ணங்களை தான் ஈர்ப்பீங்க. அதனால் விளைவுகளும் வரலாம், இன்பங்களும் வரலாம். சரிங்களா? அப்புறம் உங்களுடைய கட்டத்தை, உங்கள் ஜோதிடத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ இதெல்லாம் வந்து எவிடன்ஸ் இருக்குது, நான் சும்மா சொல்லலை, எவிடன்ஸ் இருக்குது. நான் இது சார்ந்து ரிசர்ச் பண்ணிகிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன், இதை சார்ந்து நிறைய விஷயங்கள் ஃபைல் பண்ணிகிட்டே வரேன். சரிங்களா? இப்போது இது நான் உங்களுக்கு கொடுக்குறதுலாம் சின்ன சின்ன டிப்ஸு. என்னுடைய சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும், அதனால் 20 நிமிஷத்தில் நம்ம டீப்பாக சொன்னால் உங்களுக்கும் புரியாது. அதனால் மேலோட்டமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்களை அப்படியே சொல்லிக்கிட்டே போகிறேன். சரி, இது ஒரு தத்துவமாக இருக்குது. அடுத்து இப்போ நம்ம வந்து 2 லக்னத்தை வச்சு தான் நம்ம வந்து ஜோதிடம் பார்க்குறோம். அதாவது காலபுருஷ தத்துவ பிரகாரம் மேச லக்னம், நம்ம பிறக்கும்போது நம்மளுடைய லக்னம், அப்போ 2 தத்துவம் தான் லக்னம். ஆக்சுவலி அப்படி தத்துவம்ன்றது கொஞ்சம் நம்ம மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆக்சுவலி 3 லக்னம் வரும். அதாவது எப்படி அப்படின்றனா, காலபுருஷ தத்துவப்படி மேசம், அங்கே கேது மையப்புள்ளியாக இருக்குது, அங்கிருந்து 7ஆம் வீடு துலாம், ராகு மையப்புள்ளியாக இருக்குது. அப்போ துலாம் வீட்டில் தான் சனி பகவான் உச்சமடைகிறாரு. அப்போ மண்ணையும் நீரையும் இணைக்கிறது யார் அப்படின்னா சனி பகவான் தான். அப்போ அங்கே ஒரு மையப்புள்ளி இருக்குது. அப்போ 7ன்றது தான் சமுதாயம், நண்பர்கள், கூட்டு தொழில் எல்லாமே 7ஆவது ஸ்தானத்தில் தான் வருது. அப்போ காலபுருஷ தத்துவப்படி மேசத்தில் தான் கேது மையப்புள்ளியாக ஆரம்பித்து சுக்கிரன் வீட்டில் ராகுன்ற நட்சத்திரம் மையப்புள்ளியாக இருக்குது. இந்த 2ஐயும் கனெக்ட் பண்ணுறது வந்து சூரியனும் சனி பகவான் தான், அதாவது இருளும் வெளிச்சம்தான். இப்போ உங்களுக்கு சுக்கிரனுக்கு, அதாவது துலாம் ராசிக்கு பாதகாதிபதி யார்? சூரியன் தான், அதாவது சிம்ம தான் பாதகாதிபதி. அப்போ சூரியன் நல்லவரா கெட்டவரா? அவர் ஏன் பாதகமாக வராரு? 7ன்றது வந்து துலாம் ராசி, கூட்டு தொழில், நண்பர்கள், திருமணம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சூரியனே பாதகாதிபதியாக வராரு. ஏன் வராரு? அவர் நல்லது தானே, சூரியன்றவர் நல்லவர் தானே, அப்போ நம்மளுக்கு நல்லது தானே பண்ணணும். சரிங்களா? அங்கே யார் உச்சமடைகிறா? சனி பகவான் உச்சமடைகிறாரு. சரிங்களா? 7க்கு 7 மேசத்தில் யார் உச்சம்? சூரியன் உச்சம், சனி பகவான் நீசம். அப்போ இந்த தத்துவத்தை நம்ம ரொம்ப உள்வாங்கணும். அப்போ இவங்க என்னதான் சொல்ல வராங்க? அப்போ சூரியன்றது தான், அதனால தான் சுத்தமாக அது அமைதியாக ஞான நிலையில் இருக்குது. சமுதாயத்து கூட கனெக்ட் இல்லாமல் தனியாக இருக்கிறது தான் சித்தநிலை. அதனால தான் சித்தர்கள் தனியாக இருக்கிறதுக்கும் சூரியன் சுத்தாமல் இருக்கிறதுக்கும் கான்செப்ட் என்ன அப்படின்னா, அது சமுதாயத்தை விட்டு விலகி இருக்குது. அப்போ 7ன்றது இந்த தத்துவத்தில் பாதகாதிபதி யார் வரா? சிம்மமே வராரு. சரிங்களா? அப்போ ஒரு நம்ம வந்து காலபுருஷ தத்துவம், அதாவது காலபுருஷ தத்துவம் மீன்ஸ் இந்த பூமி எப்படி பிறந்துச்சுன்றது ஒரு தத்துவம். அதுக்கப்புறம் இந்த பூமிக்குள்ள ஒரு உயிரினம், நம்மளுடைய உடல் எங்கே பிறக்குது? இந்த சமுதாயத்துக்குள்ளே தான் பிறக்குது. அப்போ 7ன்றது சமுதாயம். அப்போ இந்த சமுதாயத்துக்குள்ளே ஒரு உடல் பிறக்கும்போது அது ஒரு மையப்புள்ளி. அதுக்கப்புறம் இந்த உடல் பிறந்த உடனே காற்று உள்ளே போகுது, அந்த காற்று தான் ஆன்மா. ஆன்மாவுக்குன்னு ஒரு மையப்புள்ளி இருக்குது. மொத்தம் 3 மையப்புள்ளி லக்ன புள்ளியாக எடுக்கணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டு சுக்கிரனை லக்ன புள்ளியாக போட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 14/11/1980 டேட்டு. இதெல்லாம் ரிசர்ச் பண்ண தான் நான் ரிசர்ச் பண்ணதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை சோதனைப்படுத்தி பாருங்கள், கரெக்டாக வருதா இல்லைன்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 14/11/1980 5:48 PM
இவர் மகர ராசி மேச லக்னம். இப்போ இவர் பி பாசிட்டிவ், ஆக்சுவலி பி பாசிட்டிவ். அப்போ இவங்களுக்கு நான் ஜாதகம் பார்த்தேன். சரிங்களா? மேச லக்னம் கட்டம் போட்டுக்குங்க. மேசத்துலேருந்து 4ல் ராகு இருக்கிறாரு, 6ல் சனி பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் இருக்கிறாரு. மேச லக்னத்துக்கு 7ல் சூரியன் புதன் இருக்கிறாரு. மேச லக்னத்துக்கு 9ல் செவ்வாய் இருக்கிறாரு. மேச லக்னத்துக்கு 10ல் சந்திரனும் கேது இருக்கிறாங்க. இப்போ நீங்களாம் ஜோதிடம் பார்த்துருப்பீங்க, ஓரளவு இதில் கணிச்சிருவீங்க நீங்கள். ஆனால் அக்யூரேட்டாக கணிக்கணும். எப்படி கணிக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஓரளவு ஜாதகம் பார்க்குறதுனால ஓரளவு கணிச்சிருவீங்க. ஆனால் அக்யூரேட்டாக கணிக்க முடியுமா அப்படின்றத நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். இப்போ நான் சுக்கிரன் லக்ன புள்ளியாக எடுப்பேன். காலபுருஷனுக்கு மேச லக்னம், அவரும் மேச லக்னத்தில் தான் பிறந்திருக்கிறாரு. இப்போ சுக்கிரன் லக்ன புள்ளியாக எடுப்பேன். இப்போ சுக்கிரன் லக்ன புள்ளியாக எடுத்தால் இவருக்கு பாருங்கள், மேச லக்னத்துக்கு 6ஆம் இடம் எது? கன்னி. கன்னியில் யார் யார் உட்காந்துருக்கா? சனி பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான். நான் என்ன சொன்னேன்? அதாவது பீன்றது பூமி தத்துவம். சரிங்களா? அப்போ பூமி தத்துவத்துக்குள்ள காரத்துவர் யார் யாருன்னு பாருங்க. லக்னத்துக்கு 2 சுக்கிரன் ரிஷபம், அவர் 6ல் வந்து உட்காந்துருக்கிறாருங்களா? சரிங்களா? அப்புறம் லக்னத்துக்கு 10வது ஜீவனஸ்தானம் சனி பகவான் பி, அவர் எங்கே உட்காந்துருக்கிறாரு? 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. சரிங்களா? அடுத்து சுக்கிரனும் புதனும் மாறி உட்காந்துருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ 2 பி எங்கே உட்காந்துருக்குது அப்படின்னா 6ஆம் இடத்துல உட்காந்துருக்குது. சரிங்களா? அதாவது சனி பகவான் பெண் தத்துவம். சரிங்களா? சுக்கிரன் பகவான் லக்னத்துக்கு 2க்குரியவரும், 2க்குரியவரும் 10க்குரிய ஜீவனஸ்தானுக்குரியவரும் எதில் உட்காந்துருக்குறாங்க? பீன்ற பெண் தத்துவத்திலே புதன் வீட்டிலேயே 2 பேரும் உட்காந்துருக்குறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? 6ன்றது வேலை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வருங்களா? ஜீவனம் சார்ந்த பிரச்சனைத்தில், அதாவது வேலை இல்லாமல் ஜீவனம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா 2மே எதில் உட்காந்துருக்கு? அவர் பி குரூப்பு, பீன்ற 6ஆம் இடத்துல உட்காந்துருக்குது. சரிங்களா? இப்போ சுக்கிரனை துலாம் ராசியை லக்னமாக போடுங்க, அது 12ஆம் இடத்த 12ஆம் என்ற விரயஸ்தானத்துக்கும் வரும். துலாமுக்கு அது 12ஆம் இடம் எது? கன்னி. கன்னி வீட்டில் யார் யார் உட்காந்துருக்கா? சனி, குரு, சுக்கிரன். சரிங்களா? அப்போ பி பிளட் குரூப்பு 2க்குரியவர், 10ன்ற ஜீவனஸ்துக்குரியவர் சுக்கிரனுக்கு 12ஆம் இடத்துல இருந்ததுனால போலீஸுக்கு பயந்துட்டு தலைமறைவு, 12ன்றது தலைமறைவு, வேலை போயிடுச்சு. ஆசைப்பட்டதுனால, வேலையில் ஆசைப்பட்டதுனால அதில் கொஞ்சம் பணம் கையாடல் ஆனதுனால போய் போலீஸுக்கு பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. சரிங்களா? அப்போ அக்யூரேட்டாக எடுக்கணும் அப்படின்னா, இந்த சமுதாயத்தில் ஒரு உடல் பிறக்குது. நம்ம துலாம் ராசியை நம்ம தராசுன்னு சொல்கிறோமா? தராசுன்ற மையப்புள்ளி இருக்குது. அதில் அந்த மையப்புள்ளியை வச்சு தானே நம்ம எடையை கரெக்டாக நம்ம இது பண்ணுறோம். அப்போ நம்மளுடைய உடல் அப்படின்ற கான்செப்டை ஒரு லக்ன புள்ளியாக துலாமை எடுக்கணும் கண்டிப்பாக. இப்போ இந்த காலபுருஷ தத்துவப்படியான ஒரு லக்ன புள்ளியையும் துலாம் என்ற ஒரு லக்ன புள்ளியையும் இணைச்சி அவங்கள ஜாதகத்தை சொன்னோம்னா கரெக்டாக அக்யூரேட்டாக அவங்களுக்கு ஜாதகத்தை நம்ம எடுத்து சொல்லலாம். அப்போ அவருக்கு வேலை சார்ந்த பிரச்சனை வந்துச்சு, வேலை போயிடுச்சு, கோர்ட்டு கேஸுக்கு போனார், போலீஸுக்கு பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. இது என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்தாரு. நான் பார்த்த உடனே நீங்கள் என்ன பிளட் குரூப்னு கேட்டேன். அந்த பிளட் குரூப்புக்கான காரகத்துவம்லாம் 6ல் வந்து உட்காந்துருக்கு. சுக்கிரன் துலாம் ராசிக்கு லக்ன புள்ளிக்கு 12ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்கு. அப்போ இதெல்லாமா அடியாகுது அவங்களுக்கு. இதெல்லாம் அடின்னு நான் சொன்னேன். நான் அப்போ கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிங்களா? அப்போ இதேமாரி இன்னும் இருக்குது. இன்னொரு ஜாதகம்னு சொல்கிறேன். ஏன்னா எடுத்துக்காட்டுக்கு நான் ஜாதகத்தை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இதை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறதே நீங்கள் எடுத்துக்க வேணாம். நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தை துலாம் ராசியை லக்னமாக புள்ளியாக போட்டு காலபுருஷ தத்துவத்தை லக்னமாக வச்சு நீங்கள் பிறக்கும்போது ஒரு லக்னம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணணும். 3ஐயும் கனெக்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதாவது நிலம், நீர், காற்று ரொம்ப முக்கியம். இந்த 3 தான் லக்ன புள்ளி. உங்களுக்கு ஒரு பிளக்கு மாற்றணும்னா 3 இது மெயினாக தேவை. சரிங்களா? அப்போ இதை நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். இன்னொரு ஜாதகமும் சொல்கிறேன். அதாவது பிறந்த தேதி 10/10/1990. இது ஒரு பெண் ஜாதகம். நைட்டு 12 மணி AM. இவங்க பி பாசிட்டிவ். இது போய் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அந்த இதுக்கு வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள். சரிங்களா? சரி, இவங்க வந்து மிதுன ராசி, மிதுன லக்னம். 12 கட்டம் போட்டுக்குங்க. 2ல் குருவும் கேதுவும், லக்னத்துக்கு 2ல் குருவும் கேதுவும், லக்னத்தில் 4ல் சூரியனும் புதனும் சுக்கிரனும், லக்னத்து 7ல் சனி பகவான், லக்னத்து 8ல் ராகு பகவான், லக்னத்துக்கு 12ல் செவ்வாய் பகவான். இவங்க பி பாசிட்டிவ். இப்போ இந்த பி பாசிட்டிவ்கான கிரகம்லாம் எங்கே உட்காந்துருக்குன்னு பாருங்க. பீன்ற பெண் தத்துவம், பூமி தத்துவம். சரிங்களா? அந்த பூமி தத்துவத்துக்கான கிரகம் எதில் உட்காந்துருக்குன்னு பாருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த லக்ன புள்ளிக்கு. சரிங்களா? அப்போ சுக்கிரன் எங்கே உட்காந்துருக்கு? கன்னியில் புதன் வீட்டில் உட்காந்துருக்கு. புதன் ஆட்சி உச்சமாக இருக்குது, சுக்கிரன் அங்கேயே இருக்குது. சனி பகவான் எங்கே உட்காந்துருக்கிறாரு? 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. சனி பகவான் ஆக்சுவலி 8க்குரியவர், 7ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 7ஆம் பாவம் அடியாகுமா? 7ஆம் பாவம் அடியாயிரும். அப்போ கணவன் என்ன ஆயிட்டாரு? அடியாயிட்டாரு. சரிங்களா? அப்போ 2வது திருமணம் பாருங்க, 11க்குரியவர் வந்து 12ல் பியில் உட்காந்துருக்கிறாரா? அப்போ 11ன்றது இன்னொரு திருமணத்தை குறிக்கிற இடமா? 12ஆம் இடத்துல உட்காந்துருக்குறாங்க. அப்போ கணவன் விரயமாகணும், 2வது திருமணம் உண்டு இந்த ஜாதக பிரகாரம். சரிங்களா? அப்போ இப்போ இது சுக்கிரனை துலாம லக்னமாக எடுங்க. துலாம லக்னம் எடுத்து ஜீவனஸ்தானத்தை பாருங்களேன். துலாமுக்கு ஜீவனஸ்தானம் யாரு? கடகராசி. அங்கே குருவும் கேது உட்காந்துட்டாங்களா? அப்போ இந்த பெண் ஜீவனம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? கஷ்டப்படுவாங்க. 2வது திருமணம் பண்ணாலும் ஜீவனம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ துலாம் லக்னத்துக்கு 10 குருவும் கேது இருக்கிறதுனால அப்போ அங்கே அடியாய் போச்சு. துலாம் லக்னத்துக்கு 3க்குரியவர் யாரு? குரு. சரிங்களா? அங்கே சனி உட்காந்துருக்கிறாரா? அப்போ குருவும் கேது. அப்போ பழக்க வழக்கம் என்னாச்சு? மோசமாகி போச்சு. மோசமான பழக்க வழக்கத்தினால தான் ஜீவனம் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுது. இப்போது இப்படி நம்ம ஜாதக கட்டத்தை இப்படி எடுக்கணும். சரிங்களா? இப்படி உங்களுடைய பிளட் குரூப்பை அதே மாதிரி ஓ குரூப்பு அப்படின்னா உங்களுடைய காற்று தத்துவத்துக்கான கிரக நிலைகள் எங்கே இருக்குன்னு பாருங்கள். உங்கள் லக்னத்துக்கும் துலாம் லக்னத்துக்கும் மையப்புள்ளியாக போட்டு அந்த கிரக நிலைகள் எங்கே உட்காந்துருக்குன்னு பாருங்கள். இதில் ப்ளஸ்ஸு மைனஸு எப்படி என்னன்னு நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னா, ஏவும் ஓவும் அதாவது நெருப்பும் காற்றும் ஆண் தத்துவம், பூமியும் நீரும் பெண் தத்துவம். சரிங்களா? அப்படி தானே நம்ம ஜாதகத்தில் இருக்குது. அப்புறம் ஏன்றது ஓவை உருவாக்குது, பின்றது ஏபியை உருவாக்குது. சரிங்களா? இப்போ இதை இப்படி தான் வந்து இருக்குது. இயற்கையாகவே ஏ வந்து ஓவை உருவாக்குறதும் பின்றது ஏபியை உருவாக்குது. பி மீன்ஸ் பூமி, மண் தத்துவம். மண்ணு தான் நீராக மாறுது. சரிங்களா? அப்போ ஏன்ற நெருப்பு தத்துவம் தான் காற்றாக இருக்குது. காற்று இல்லாமல் நெருப்பு இல்லை. சரிங்களா? காற்றும் நெருப்பும் ஆண் தத்துவம், மண்ணும் நீரும் பெண் தத்துவம். சரிங்களா? அப்படி தான் இயற்கை வந்து பிரபஞ்சம் அமைஞ்சிருக்குது. சரிங்களா? அப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம எப்படி இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்னா இப்படி தான் பார்த்து நம்ம எடுக்கணும். நான் நிறைய விஷயங்களை வந்து சொல்லிகிட்டே வரேன். இப்போ பாருங்கள், நீங்கள் நேற்று கூட இந்த நியூஸில் பார்த்துருப்பீங்க. அதாவது சந்திரனில் தெற்கு பகுதியில் ஐஸ் கட்டி 350 கோடி வருஷம் அது வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நேற்று தான் நியூஸில் போட்டாங்க. நான் ஆல்ரெடி இதே நம்ம சேனலில் நான் வந்து பேசியிருக்கேன். குருன்றவர் ஐஸ் கட்டி அது சந்திரன் வீட்டில் உச்சமடையுது. அப்போ குருன்றது ஐஸ் கட்டி. அப்போ நேற்று சந்திரனில் போயிட்டு விண்கலத்தில் போகும்போது அவங்க தெற்கு பகுதியில் ஐஸ் கட்டி இருக்குன்றாங்க. 150 கோடி வருடத்துக்கு முன்னாடி உருவான பனிக்கட்டி இருக்குது. அங்கே ஆக்சிஜன் எடுக்கலாம், அங்கேருந்து நீர் எடுக்கலாம், எரிபொருள் எடுக்கலான்ட்டு நேற்று நியூஸில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ சந்திரன் அப்படின்ற கிரகத்துக்குள்ளே இதை போய் நம்ம தொட்டோம்னா நம்ம பூமியில் வாழ முடியாது. ஏன்னா சந்திரன் தான் இந்த தட்பவெப்பநிலையில் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கான தகுதியை கொடுக்குறதே சந்திரன் தான். இந்த சந்திரனில் போய் கை வச்சுட்டாங்கன்னா நம்ம இந்த பூமியில் வாழ முடியாது. சரிங்களா? இப்போ அறிவியல் வந்து எப்பயுமே வந்து ஒரு மனிதனுக்கு எதிரான செயலாக தான் இருக்கும். அது நம்மளுக்கு நன்மை கொடுக்குற மாதிரி தெரியும், ஆனால் அது நம்மளுக்கு எதிரான செயல்ன்றதை வந்து மனிதர்கள் யாரும் உணர்றதில்லை. சரிங்களா? இப்போ சந்திரனில் பாருங்கள், எரிபொருள் எடுக்கலாம், இந்த மாதிரி வந்து அதாவது ராக்கெட் பறக்கிறதுக்கு ஏவுகணை எடுக்கலாம், அங்கே எரிபொருள் எடுக்கலான்ட்டு நேற்று நியூஸில் வந்து ட்ரம்ப் வந்து பாராட்டி இருக்கிறாரு. சந்திரனில் கை வச்சோம்னா நம்ம பூமியில் வாழ முடியாது. சந்திரன் தான் நம்மளுக்கு இந்த பூமியில் வாழ்றதுக்கான தட்பவெப்பநிலையை சரி பண்ணி கொடுக்குறதே சந்திரன் தான். சரிங்களா? அப்போ சந்திரன்றது என்ன நம்ம சொல்கிறோம்? காற்றுன்றோம். காட்டில் கை வச்ச என்ன ஆகும்? மனிதன் செத்து போயிடுவான். சரிங்களா? அந்த மாதிரி தான். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஜாதகத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டான். எல்லாமே உண்மை தான். சரிங்களா? பொய் கிடையாது. நம்ம வந்து தனி மனிதனோட வாழ்க்கை மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் நம்ம ஜோதிடத்தெல்லாம் மெயினாக நம்ம அதை பார்க்கணும். இப்போ 3 கிரகத்துக்கு தான் ஈர்ப்பு சக்தி அதிகம். 3 பார்வை இருக்குன்றீங்க. யாராக இருக்குது? சனி பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். ஏன் ரீசன் சொல்லுங்க பார்ப்போம். இந்த 3 கிரகத்துக்கு மட்டும் ஏன் ஈர்ப்பு சக்தி அதிகம்? 3 பார்வை இருக்குது. காரணம் என்ன? மெயின் அங்கே தான் நம்ம தவற விட்டுறோம். அப்போ மெயின் கேரக்டர் என்னன்றதை அவங்கள நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ அதாவது குருவும் செவ்வாயும், குருன்னா ஐஸ் கட்டி நீர் தத்துவம், செவ்வாய்னா மண் தத்துவம். இந்த நீருக்கும் மண்ணுக்கு தான் ஈர்ப்பு சக்தி அதிகம். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது காந்த சக்தி சனி பகவான். சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து அதிகமான ஈர்ப்பு உண்டு இந்த 3 கிரகத்துக்கும். அதனால 3 பார்வை உண்டு அதுக்கு.
சரிங்களா? எங்கே நின்று பார்த்தாலும் மூன்று மூன்று திசையில் வந்து அது ஈஸியாக வந்து ஈர்த்துரும். செவ்வாய், குரு, சனி பகவானுக்கு வந்து ஈர்ப்பு அதிகன்றதுனால தான் அதுக்கு 3 பார்வை. சரிங்களா? அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு ஏன்னு சொல்கிறோம்? குருவுக்கும் சனி பகவானுக்கு என்ன தொடர்பு? குரு சனி பகவானை பார்த்தா அவர் வந்து அடக்கி தான் வாசிப்பார். ஏன் அடக்கி வாசிப்பார்? ஏன்னா அது இருள் கிரகம், குருன்றவர் வெளிச்ச கிரகம். பனிக்கட்டின்றது வெளிச்சம் தானே உங்களுக்கு. குருன்றவர் நெருப்பாகவும் இருப்பார், பனிக்கட்டியாகவும் இருப்பார். பனிக்கட்டி மீன்ஸ் அவர் என்ன? குருன்றவர் மனதை இயக்காமல் மனதை ஒருநிலைப்படுத்தி நெருப்பாக இருக்கிறவர். அப்போ சனி பகவானை அவரை பார்க்கும்போது கர்மவினை என்ன ஆகும்? அடக்கி உக்காந்துருக்கும். சரிங்களா? அப்போ இந்த தத்துவத்தில் தான் இப்போ 2 மாதத்தில் குரு கடகத்துக்கு வந்துட்டு நேரம் மீனத்தை பார்ப்பாரு, அங்கே சனி பகவானை உட்காந்துருக்கிறாரு. இப்போ பாருங்கள், துலாம் வீட்டில் இருக்கிற சனி பகவானும் சுக்கிர பகவானும் எங்கே இருக்கிறாங்க? மீனத்தில் இருக்கிறாங்க. துலாமுக்கா மீனம் எத்தனாவது இடம்? 6ஆம் இடம். அப்போ எரிபொருள் தட்டுப்பாடு வந்துருச்சா இல்லையா? சரிங்களா? அப்போ குரு வந்தோடனே இந்த எரிபொருள் தட்டுப்பாடுலாம் நீங்கிரும். குரு வந்து கடகத்திலிருந்து மீனத்தை பார்க்கும்போது இந்த எரிபொருள் தட்டுப்பாடு நீங்கிரும். சரிங்களா? அப்போ இந்த தத்துவம் நம்ம ஜாதகத்தில் இப்படி எடுக்கணும். முதல் நம்ம கிரகத்தோட காரக நிலையெல்லாம் நம்ம உணரணும். நம்ம அவங்கள உணர்ந்தாதான் தனி மனிதன் வாழ்க்கையை உணர முடியும், ஜோதிடத்தையும் உணர முடியும். இப்போ இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தை போய் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி பாருங்கள். வீட்டில் மெயினாக வந்து துலாம் லக்னமாக போட்டு பாருங்கள். காலபுருஷனுக்கு மேச லக்னம். ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறந்துட்டா இந்த உடலுக்கு துலாம் லக்னம், ஆன்மாவுக்கு அவங்க பிறக்கும்போது என்ன லக்னம் அப்படின்றது 3ஐயும் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஜோதிடத்தை பார்க்கணும். இது ஒன்று. 2வது அவங்க பிளட் குரூப் என்னன்னு கேளுங்க. ஏ குரூப்னா நெருப்பு தத்துவம், பின்னா மண் தத்துவம், ஓனா காற்று தத்துவம், ஏபின்னா நீர் தத்துவம். சரிங்களா? அப்போ இந்த தத்துவத்தை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காரகத்துவ கிரக நிலை எங்கே போய் உட்காந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டு இன்னொன்று கனெக்ட் பண்ணுறவங்களுக்கு இப்போ பாருங்கள். இப்போ இந்த 14/11/1980 பிறந்தவர் ஒரு ஜாதகத்தை நான் சொல்கிறேன், உங்களை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சுக்கிரனும் புதனும் இடம் மாறி உட்காந்துருக்குறாங்க. 6க்குரியவரும் 7க்குரியவரும் இடம் மாறி உட்காந்துருக்குறாங்க. 7ன்றவர் ஓ குரூப்பு. ஓ குரூப்பை நம்ம என்ன சொல்லுவோம்? யூனிவர்சல் டோனர்னு சொல்லுவோம். அப்போ 7னால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் 6னால கண்டிப்பாக பிரச்சனை உண்டு தானே. 7ன்றது வந்து ஓ குரூப் ஆகி போச்சு. அது வந்து யூனிவர்சல் டோனர், அது பிரச்சனை கிடையாது, யாருக்கு வேணால் அந்த பிளட்டை கொடுக்கலாம். ஆனால் பி அப்படி கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ 6ஆம் இடம்ன்றது என்னது? பெண் தத்துவம். பின்ற பூமி தத்துவம். அப்போ அதனால் கண்டிப்பாக பிரச்சனை வருமா? அப்போ புதன் எங்கே போய் உட்காந்துருக்கிறாரு? காற்று தத்துவத்தில் போய் உட்காந்துட்டாரு. பி வந்து ஓக்கு கொடுக்க முடியாது, ஓ வந்து பிக்கு கொடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ மனைவியோட வேலை சம்மந்தப்பட்டமா இவர் வேலையில், அரசாங்க வேலையில் கவனம் செலுத்தாமல் மனைவியோட அன்பு இருந்ததுனால இங்கே கையெழுத்து மட்டும் போட்டுட்டு மனைவி கூடயே இருந்ததுனால தான் இவருக்கு வேலை போச்சு. அப்போ ரியாக்ட் பண்ணிட்டாரு. சரிங்களா? எப்படி நம்ம ஒரு பிளட் குரூப்பு மாற்றி கொடுத்தா ரியாக்ட் ஆகுமோ அதே போல தான் பிரபஞ்சத்தில் இருக்கிற இந்த பஞ்சபூத சக்தியும் ரியாக்ட் ஆகும். சரிங்களா? இந்த ரியாக்ட் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு மனிதர்கள் நாம் வந்து மெயினாக புரிஞ்சிக்க வேண்டியது அதுதான். பூமியில் மழை பெஞ்சாலும் ரியாக்ட் ஆகுது, காற்று அடித்தாலும் ரியாக்டு, வெயில் அடித்தாலும் இன்பங்கள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் மனிதன் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இருக்குது. இதை தான் ஒரு மனிதன் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது புரிஞ்ச பிறகு தான் நீங்கள் பரிகாரம் மற்ற விஷயத்துக்கெலாம் போகிறது. முதல் நம்ம யார், பிரபஞ்சத்தில் நம்ம யார், நம்ம ஏன் இந்த பூமியில் பிறந்தோம், நம்மளுடைய ரத்த வகைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன தொடர்பு இருக்குது, நம்ம இதை உணர்ந்துட்டாலே உங்களுக்கு பரிகாரமே தேவைப்படாது, நீங்களே கடவுளாகிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் இந்த இயற்கை தெளிவுபடுத்திடும். வாய்ப்பு கொடுத்த ஐயா பிரயாஸ் ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லிட்டு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.